ஹாய் வாங்க. இன்றைக்கி இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நான் ரேஷன் பச்சை அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஒரு 4 வாட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நான் அப்படி தான் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான். இதை இது நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குவோம். இதில் என்ன தெரியுது, தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு துணியில் போட்டு நம்ம ஈரப்பதம் இல்லாமல் உணர்த்தி எடுத்துக்கலாம். போட்டாச்சு. வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க, நிழலில் ஃபேன் காற்றுல அந்த மாதிரி காய வைக்கணும். நல்லா ஃபேன் காற்றுல ஈரம், முக்கால் ஈரம் காயிற வரைக்கும் நம்ம காய வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே போட்டு காய வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அது நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்க போகிறேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து இடியப்ப மாவு அரைச்சி கேட்டிங்கன்னா மிஷின்லேயே அரைச்சி கொடுப்பாங்க. நான் வீட்லேயே மிக்சிலேயே அரைச்சி சளிச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா அரையாது, திணறும் நேரம் அரையும். தெரியும். எல்லாத்தையும் அரைச்சி மொத்தம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சோம்ல, அதை சமைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்சு அரிசியில் பாதி அரிசி மாவு நம்ம அரைச்சி சமைச்சாச்சு. இன்னும் பாதி இருக்குது. பாதி வேகிறதுக்குள்ளே நம்ம பாதி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸான சல்லடை எடுத்துக்கோங்க. ரொம்ப குறப்பாக சளியும் இல்லையா, அந்த சல்லடை வேண்டாம். இங்கே மாவு எவ்வளோ நைஸாக இருக்குங்க, இந்த அளவுக்கு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இது இந்த மாதிரி இதாக இருக்குது பார்த்தீங்களா. இதை அடுத்த வாட்டி அரிசி அரைக்கும் போது அதில் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அரிசி அரைகிறதும் ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மிக்சியில் அரைக்க கஷ்டமாக இருந்தால் மிஷினில் கொடுத்து இடியப்ப மாவு அரைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மிஷினில் உள்ளவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. அதுவும் ஈஸியாக இருக்கும். கொண்டாந்து சளிச்சிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. உள்ள அடித்தட்டை வச்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுக்குவோம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, கோழி எரிஞ்சிட்ருக்கு. இந்த மாவை இதுக்குள்ளே அள்ளி வச்சுக்கோங்க. நான் ஊற வச்ச அரிசிக்கு 2 வாட்டி இந்த மாதிரி செஞ்சு எடுக்கணுங்க. இது ஃபஸ்ட் வாட்டி.
இப்போ நான் சளிச்சு இந்த மாவை இதில் வச்சுருக்கேன். துணியை வந்து இப்படி போட்டுக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம். நம்ம ஈரமாவை தானே அரைச்சிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இருக்கிற இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்கு இல்லையா, அதை அரைச்சி சளிச்சுக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு ஆவி காட்டினா போதும். இதை எடுத்து அம்மா சுடுது. இதை அப்படியே நம்ம ஆற வச்சுக்க வேண்டியதான். இது ஃபஸ்ட் வாட்டி வேக வச்சோம் இல்லையா, இது பாருங்கள். இது வேகிறதுக்குள்ளே இது ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது ஆறிட்டுருக்கட்டும். ஆறுனா தான் நம்ம வறுக்க முடியும். இதை இந்த துணியிலே இது ஆறட்டும். இதுக்கு நம்ம இன்னொரு துணி ரெடி பண்ணியிருக்கோம், அதில் வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பெரிய தாம்பலம் இருந்தால் கூட போட்டு ஆற வச்சுக்கோங்க. நம்ம ஆற வச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 6 மாதம்னாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வேலை மெனக்கெடு தான். ஆனால் செஞ்சு வச்சிட்டோம்னா 4 படம் இருக்கும். டப்புன்னு எடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு காரம் எது செய்யறனாலும் செஞ்சிடலாம். ஒரு மாவு இருந்துட்டால் போதுங்க, நம்ம பல பலகாரம் செய்யலாம். இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துப்போம். அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு அடி பிடிக்காமல் கிண்டி எடுத்துக்கலாம். ரெண்டு அடுப்பில் 2 கடாயை வச்சு வறுத்துட்டோம்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுங்க. ஏன்னா இது நம்மளுக்கு இந்த ஈரப்பதம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஈரப்பதம் நல்லா பொலன்னு நல்லா மாவாக நம்மளுக்கு வரணும். அவ்வளோதாங்க, மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ ஈரமாக இருந்தது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா அப்போ தான் மாவு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போடும்போது பூ பிடிக்கும்போது நல்லா ஈரமாக இருந்தது இல்லையா, இப்போ பாருங்கள் இது வந்துருச்சு. இதேமாரி எல்லா மாவையும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். இந்த மாவை இப்போ நான் இறக்கி ஆற விட்டுக்கிறேன். நம்ம வறுத்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட்டிகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துப்போம். பாருங்கள், இவ்வளோ இருக்கு இல்லையா, இப்படி கட்டியா இதை நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா இந்த கட்டிலாம் நம்மளுக்கு பவுடர் ஆகிடும். அதேமாரி எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, நம்ம இடியாப்பம் மாவு ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வேலை மெனக்கெடு தான். ஆனால் செஞ்சு வச்சிட்டோம்னா 6 மாதம் நம்மளுக்கு மாவு கஷ்டமே இருக்காது. டப்புன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்து செய்யறதுனா ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.